ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான். இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப சாரிங்க. ஆக்சுவலா இந்த எபிசோட டவுன்லோட் பண்ணவே முடியல. நானும் ஒரு 4, 5 நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எபிசோட் மட்டும் டவுன்லோடே ஆகல. சரி இது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம அடுத்தத கன்டின்யூ பண்ணாலுமே கேப் ஆன மாதிரி ஆயிடும் இல்லையா? புரியாம போயிடும்ன்றதுக்காக நானும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எப்படியோ இன்னைக்கு தான் இது டவுன்லோட் பண்ண முடிஞ்சது. அதனால தயவு செஞ்சு இவ்வளோ லேட்டா போட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த எபிசோட எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளோட பழைய கேஸ் எல்லாம் எடுத்து ஸ்டடி பண்ணுறா. அதில் பார்த்தா எல்லாத்துலேயுமே இவங்க கம்பெனி இருக்கு இல்லையா, ஹீரோவோட கம்பெனி, அந்த கம்பெனிக்காக தான் இவ ஆஜராயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாத்துலேயும் இவ ஜெயிச்சிருக்கா. ஸோ இப்போ என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, அப்போனா இது எல்லாமே பொய் கேஸாக இருந்ததுன்னா இந்த கம்பெனியால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நான் தான் துரோகம் பண்ணியிருக்கேன், நான் மனசாட்சியே இல்லாதவளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப நம்ம மென் வரான் அந்த இடத்துக்கு. நான் உனக்கு மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த கேஸை பத்தி நீ திரும்பவும் எடுக்கவே கூடாது, நீ எந்த காரணத்தை கொண்டு இந்த கேஸ்ல இதுக்கு மேல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுறான். அப்பவும் இவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. இல்ல நான் உண்மையாவே ஒரு ராட்சசி மாதிரி தான் வாழ்ந்திருக்கேன் போல, கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை அப்படி கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ரீ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம யாங்க பார்க்கறதுக்காக வரா. யாங்க கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தான் யாங்கோட புருஷனோட சாவுக்கே காரணம் அப்படின்னு சொல்லி ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு காட்டுறா. அவ தான் உன் புருஷனோட வாயை மூட வைக்கணும் அப்படின்னா அவனை இல்லாம ஆக்கணும்னு சொல்லியிருக்கா. ஸோ உன்னோட புருஷன் கேஸ் சூசைட் கிடையாது, அது ஒரு கொலை, அதை சூசைடா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. கண்டிப்பா நான் காங்க சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் மேல கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் நைட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் யாங்க பாக்கிறதுக்காக வராரு. நீங்க என்ன இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது, நீ என்ன நம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இப்போதைக்கு எனக்கு உங்களை நம்புறது தவிர வேற எதனா ஆப்ஷன் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றாளா. உடனே வேக வேகமா வீட்டுக்குள்ள போறான். அந்த குழந்தைய தூக்கிக்கிறான். தூக்கிக்கிட்டு இனிமே நீங்க என் கூட அங்க வீட்டுலதான் இருக்கணும், இங்க நீங்க தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். யாங்கோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் பாப்பாவை தூக்கிட்டு போறேன், உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நீ பொறுமையா சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறான். அதோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கும் சந்தோஷம் தான் இவ இங்கேயே தங்குறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படி இருந்தாலும் 3 நாள் இங்க வந்து தானமா போற, நானும் இங்க தனியா தானே இருக்கேன், நீயும் குழந்தையும் இங்க இருந்தீங்க அப்படின்னா எனக்குமே சந்தோஷமா இருக்கும், அதனால நீ எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க. நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிறா. அவங்க அம்மா வருவாங்க அப்படின்னு இவ பார்க்கும் போது நம்ம யாங் அங்க நிக்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே யாங் என்ன சொல்றா அப்படின்னா, நானுமே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் இருந்தேன், நீயாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்துல இருக்க பார்க்ல வெயிட் பண்ணு, நான் வரேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றா. நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு, பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அவ எழுந்தா அப்படின்னா 1ல இருந்து 100 வரைக்கும் என்ன சொல்லுங்க, அதுக்குள்ள அம்மா வந்துருவான்னு சொல்லுங்க, அவளுக்கு 1ல இருந்து 100 வரைக்கும் என்ன தெரியாது, அவ எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி எண்ணிக்கிட்டு இருக்காளோ அவ உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவங்க 2 பேருமே ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்கிறதுக்காக போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் தங்கச்சா பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் எமோஷனலா இருக்கா. ஆனா இவ தான் புருஷனை கொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம யாங்கு கடுப்புல இருக்கா. நான் கூட முதல்ல உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா என்னால நீ நிறைய வாட்டி சாவு வரைக்கும் போய் நான் அதுக்கு உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றா. இவ காங்குக்கு என்ன சொல்றான்னு புரியல. நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, பாப்பா நல்லா இருக்காளா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுதான் மிச்சம். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஆமா நான் நல்லா தான் இருக்கேன், என்ன என் புருஷனை கொண்டுட்டீங்க, அதுக்கப்புறமா என்ன ஓட ஓட விட்டீங்க, நான் இந்த ஊர் பூராவும் சுத்திட்டு வேற வழியே இல்லாம இந்த ஊரை விட்டும் ஓடிட்டு எதுவுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரி மாதிரி ஏதோ ஒரு நாட்டுல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், நானும் இந்த இடத்துக்கு திரும்பி வரவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வேற வழியே இல்லையே, எனக்குன்னு இருக்கிறது என்னோட புள்ள மட்டும்தான், அந்த புள்ளையாவது நான் காப்பாத்தணுமா இல்லையா, உங்களை மாதிரி மனசாட்சியே இல்லாத மனுஷன்
மனுஷங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாளா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன சொல்ல வர? உன்னோட புருஷனோட சாவுக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கேக்குறா ஹீரோயின். உனக்கு இப்ப எல்லாம் மறந்து போச்சு அப்படின்றதுனால நீ இதெல்லாம் பண்ணலன்னு ஆயிடுமா என்ன? இது எல்லாமே நீ பண்ண. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் என் புள்ள இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் நீதான் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இது எல்லாமே உனக்கு ஞாபகம் வரணும், நீ நிம்மதியே இல்லாம வாழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம யாங் கிளம்பி போயிடுறா. நேரா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அந்த டைமுக்கு இவளுக்கு வந்து சொல்லாம இருக்க முடியல. நான் ஒரு பொண்ணோட காரை திருடிட்டு போயிட்டேன், நான் தான் இருக்கேன் அந்த கார்லன்னு நினைச்சு அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணு வந்து அவளோட ஞாபகத்தெல்லாம் இழந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது, சரிம்மா நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ இதை சாப்பிடிப்போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்களோட பொண்ணு காங் தான் அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையிலேயே அம்மா கிளம்பி நேரம் என்னோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க எங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவ வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றாரா. அவ்வளவுதான், அவங்க அங்கேயே விழுந்து பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து இன்னமும் ஹீரோயின் மேல கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவ வந்து கொலைலாம் பண்ண சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அதனால அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவளோட ஆஃபீஸா இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு பழைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கேட்டு அதுல அவன் செக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கான். அதோட ஹீரோ அவனோட ரூம்ல இருக்கான். அப்ப ஃப்ரெண்ட் அங்க வரான். அவன் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இப்ப எந்த படம்லாம் நல்லா இருக்கு, உனக்கு எதுனா ஐடியா இருக்கா? நான் வந்து அவளை டின்னர் சாப்பிட கூட்டிட்டு போகணும், ரொம்ப நாள் ஆச்சு நாங்க 2 பேரும் படத்துக்கு போய், ஏதாவது எனக்கு ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்கும் போது, டேய் இப்போ நம்ம என்ன பிரச்சனையில இருக்கிறோம், நம்ம எதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ என்னென்ன படத்துக்கு போகணும், டின்னர் சாப்பிட போகணும், லவ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறான். எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு என்னோட லவ் லைஃப் தான் முக்கியம், என்னோட பொண்டாட்டி எப்படியாவது வந்துட்டு என்ன லவ் பண்ண வைக்கணும், அவளை சந்தோஷப்படுத்தணும், அவள் லைஃப் லாங் மறக்க முடியாத விஷயம்லாம் நான் பண்ணி தரணும், அதனாலதான் நான் வந்து அதை பத்தி மட்டுமே திங்க் பண்ண போறேன் இனிமே அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஹீரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் ஆனா வந்து இவ ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்றா. உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதுக்கு ஜஸ்ட் விஷயாவது பண்ண அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினை பார்க்கறதுக்காக நேர்லயே வந்துடுறான். நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டியா, எதையோ யோசித்துக்கிட்டே ரோட்ல நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயின் வந்துட்டு ஒரு டையை வாங்கிட்டு வந்து ஹீரோக்கு கொடுக்குறா. அப்பதான் அவன் சொல்றான், சாரி இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லை, அப்படி சொன்னா வந்து நீ ஃபோனை அட்டன் பண்ணுவியான்னு நினைச்சு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் இந்த டையை உடனே கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டையையும் கட்டிக்கிறான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு நான் என்னோட தங்கச்சி பார்த்தேன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோக்கு பகீர்னு ஆயிடுது. ஐயோ எல்லாத்தையும் அவ சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்றதையும் சொல்றா. நீ எப்படி என்ன லவ் பண்ற, இப்பவும் எப்படி இந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்ற, இவ்வளோ அளவுக்கு நான் ஒரு மான்ஸ்டரா இருக்கேன், என்ன எப்படி லவ் பண்ற அப்படின்னும் போது, நீ மான்ஸ்டர்லாம் கிடையாது, உனக்கு இன்னும் முழுசா எதுவுமே ஞாபகம் வரல, அதனால அடுத்தவங்க சொல்றத நீ வந்து யோசிக்காத, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு, எது உண்மை அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா நீ எதா இருந்தாலும் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றான். இந்த அக்காக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ரீயை கூப்பிட்டு வச்சு பேசுறா. ரீ கிட்ட சொல்றான், அதாவது நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு குழந்தை இருந்தது இல்லையா, அந்த குழந்தைய ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண கொலைகாரன் வந்துட்டு ஜெயில இருந்து இப்போ ரிலீஸ் ஆகுறான். ஸோ இவனை வச்சு அவங்க 2 பேரையுமே நம்ம அடிக்கலாம், 2 பேருமே வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னோட டார்கெட் வந்துட்டு காங் மட்டும்தான், அவளை வந்துட்டு எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு நான் அடிக்கணும், அவ என்னை நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது, அதனால இதுதான் வந்து அதுக்கு ஒரே வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர அவங்க அப்பா வந்து சொல்றாரு, உங்க அம்மா உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, நீ உள்ள போமா, உள்ள போய் அம்மா கிட்ட பேசு அப்படின்னும் போது, எனக்கு எங்க அம்மாவே ஞாபகம் இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. எனக்கு உங்களை சுத்தமாவே ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மா கதறி கதறி அழறாங்க. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் எங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க யாங்கோட குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை விளையாடுறத பார்க்கும் போது, இவனோட குழந்தை இருந்ததுனால இந்த மாதிரி தானே இப்ப விளையாடிக்கிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழையே வந்துடுது. அந்த டைம்க்கு யாங் அங்க வரா. வந்த உடனே தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது, நீ எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு கத்துறாளா. ஐயோ அங்கிள், எனக்கு கொரியன் எல்லாம் தெரியாது, எனக்கு சைனீஸ் மட்டும்தான் தெரியும், நான் சைனால இருந்து தான் வந்திருக்கேன், என் பேர் கூட வந்து சைனீஸ் பேரு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொரியன்லயே சொல்லிக்கிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு பேச சொல்றா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது அந்த கம்பெனியோட பொது ஓனரே இவன் தான், காங்கோட ஹஸ்பண்டும் இவன் தான் சொல்லிட்டு. அது கேட்ட உடனே இவளுக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. இருந்தாலும் வந்துட்டு உட்காந்து பேசுறா. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு நான் ரொம்ப தப்பா இருந்துட்டேன், ஏன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த தப்புலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி நின்னேனே தவிர அந்த தப்பை நடக்க விடாம பண்ணணும் அப்படின்றத நான் யோசிக்காம விட்டுட்டேன். ஆனா இனிமே நான் அதை பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்னாலும் நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னும் போது, இதெல்லாம் நீ எந்த காரணத்தை வச்சு நான் நம்புவேன்னு நினைச்சேன்? ஏன்னா உன்னோட மாமன்காரனும் இதே தான் என்கிட்ட சொல்லி ஏமாத்தினான். அதுக்கப்புறம் என்ன 2 3 வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டான். நான் இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். என் குழந்தையும் நானும் ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணமே நீங்க தான். நான் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயினியும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. அவங்க அம்மா நடந்த உண்மையெல்லாம் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அம்மா வந்து ஒருத்தரை லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அவரும் இவங்களும் வந்து அந்த காலத்திலே லிவிங்ல வாழ்ந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்காம. அப்பதான் இவங்க 2 பேரும் குழந்தையா பிறந்திருக்காங்க. ஆனா மனஸ்தாபம் வந்து 2 பேருமே பிரியறப்போ ஆளுக்கு ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹீரோவோட அப்பாவும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் 2 பேருமே சேர்ந்து அந்த மாதிரி இந்த மவுண்டன் கிளைம்பிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கேயோ போயிருக்காங்க. அப்போ வந்து கயிறு அருந்து விழுந்து நம்ம ஹீரோயினோட அப்பா மட்டும் இறந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வளர்த்துட்டு இருந்த யாங் எங்க போனா என்ன ஆனா அப்படின்றதே இவங்களுக்கு தெரியாம போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த யாங்க பாட்டி எடுத்து வளர்த்துருந்துருக்காங்க. நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி செத்துட்டானே அப்படின்ற குற்ற உணர்வுலயே தான் ஹீரோவோட அப்பா வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அந்த அப்பாவை தான் ஒரிஜினல் அப்பா அப்படின்னு நினைச்சு காங்குமே வளர்ந்துருக்கா. அதுக்கப்புறம் காங்கோட அப்பா, அதாவது வளர்ப்பு அப்பாவுமே இறந்து போயிருக்காரு. மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதுவரையில நீ வந்துட்டு என்னை நம்பாம இருந்தாது பரவாயில்ல, பட் ஆனா இதுக்கப்புறம் நீ என்னை நம்பிதான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, உன்னோட அக்கா இருக்கா இல்லையா, அவ என்னோட பொண்டாட்டி, அவளை நான் நம்புறேன். அவ கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியே இருக்க மாட்டா. அதனால கண்டிப்பா அவளை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காகவாவது நான் வந்துட்டு உன்னை காப்பாத்துவேன், உன் குழந்தைய காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்ன சொன்னீங்க, அவ என் அக்காவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் என்ன பண்றாருன்னா, பசங்கெல்லாம் வந்துட்டாங்க, டின்னர் ரெடி பண்ணணும், நீயும் சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் இவ பண்ணியே இருக்க மாட்டா இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடப்பாவி, என் பிள்ளைய இப்படியாடா வச்சிருக்க வேலைக்காரி மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுது. அப்பதான் கரெக்டா மென்னு உள்ள வரேன்னா, அவ்வளவுதான் அவங்க அம்மா போட்டு அவனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, என் பிள்ளைய இந்த மாதிரி வேலைக்காரியா வச்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு உண்மையை சொல்லலையாடா இப்ப வரைக்கும் என்கிட்டயும் என் பிள்ளைகிட்டயும் அப்படின்னு சொல்லி அவனை உழுக்குன்னு உழுக்கிறாங்க. ஹீரோயினுக்கே கடுப்பாயிடுது. தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா, நான் அவனால தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவனால தான் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், அவனால தான் நான் 4 வருஷமாவது நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்திருக்கேன். எனக்கு இந்த உலகமும் இந்த வாழ்க்கையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இல்ல, இதெல்லாம் நீ வந்து என்கிட்ட முதல்லயே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் இது எல்லாம் ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ நேரா கிளம்பிரிய பாக்குறதுக்காக வந்துடுறான். அவ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறா. நீங்க என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வந்து என்கிட்ட கேட்கணும்னு தான் வந்திருக்கீங்க போல, கேளுங்க அப்படின்னு சொல்றா. நீ ஏதோ பண்ற, ஆனா என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு உனக்கு வந்துட்டு என்ன தோணுனாலும் சரி, டைரக்டா என்கிட்டயே கேளு, என்கிட்டயே வந்துட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண அப்படின்னும் போது, நான் என்ன பண்றேன், நான் ஒன்றும் பண்ணலையே, நீங்க பண்றது தான் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தீங்க, 4 வருஷம் வேற மாதிரி இருந்தீங்க, இப்ப திடீர்னு புதுசா வேற மாதிரி இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம ஒரு பொம்பளை பின்னாடி நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அது இப்போதைக்கு உங்க ஒய்ஃபே கிடையாது. உங்க ஒய்ஃபுக்கான மெமரி எதுவுமே அவளுக்கு கிடையாது. அவ இப்போ ஒரு புது மனுஷி. அவளதான் நீங்க வந்து பின்தொடர்ந்து உங்க ஒய்ஃப்ன்னு நினைச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. என்ன பண்ணீங்க, எனக்கு ஏன் வந்து ஹோப் கொடுத்தீங்க, நீங்களும் என்னை காதலிக்கிறீங்கன்னு நினைச்சு நானும் இந்த 4 வருஷமா வந்து அதையே தானே நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து உங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இது எல்லாமே என்னோட தப்பு தான். சின்ன வயசுல வந்துட்டு காங்கி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் நீ இருந்த. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த, ரொம்ப கஷ்டத்துல இருந்த, நீ படிச்சாதான் வந்து உன்னோட முன்னேற்றம்ன்ற மாதிரி இருந்த. நான் வந்து உன்னை காப்பாற்றணும்னு நினைச்சேன். உன்னை எந்த விதமான ஒரு சிக்கல்லையும் மாட்டி விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை படிக்க வைக்கணும்னு நினைச்சு ஃபாரினுக்கு கூட்டிட்டு போனேன். இதெல்லாம் தான் வந்து நான் பண்ண தப்புன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டா உன்னை கண்டுக்கவே மாட்டா, உன்னை தூக்கி எறிஞ்சிருவா, அவ உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரீ சொல்றாளா. எங்க 2 பேரோட வாழ்க்கைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உன்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கிறேன்னு மட்டும் நினைச்சுக்காத. உன்னை வார்ன் பண்றேன். தயவு செஞ்சு எங்க 2 பேர் பிரச்சனையில நீ தலையிடாத. நீ தேவையில்லாம எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றான். இப்பதான் அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க. நம்ம யாங் பார்த்த உடனே உங்க பொண்ணு பாத்தீங்களா? உங்க பொண்ணு கிட்ட பேசுனீங்களா? அப்படின்னும் போது என் பொண்ணுக்கு என்ன ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்காவது அவங்க அம்மா வந்து அவ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க என் கூட வாழவே இல்லை. எனக்கு அந்த மெமரி கூட கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் டாக்டர் குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ரூமுக்கு தூக்கிட்டு வராரு. பார்த்தா இவ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. குழந்தைய படுக்க வச்சுட்டு இவளுக்கு கண்ணெல்லாம் தொடச்சு விடுறான். தயவு செஞ்சு வந்து குழந்தை எதிர்க்க இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதோட இவ என்ன பண்றான்னா நைட்டோட நைட்டா வந்துட்டு எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூங்கிட்டு இருக்கா. அவளை தூக்கி தோல்லம் போட்டுக்கிட்டு இவ கிளம்புறா. இவ அழுதுகிட்டு இருந்ததை பார்க்கும் போது இவருக்கு கன்ஃபார்மா இவ இதைதான் பண்ணுவான்னு தெரிஞ்சிருச்சு போல. அதனால வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு டாக்டர். இதை பார், உனக்கு போகணும் அப்படின்னா எங்கனாலும் போய், எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என்னோட பேஷண்ட்டை வந்து பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவளை நீ எங்கேயும் கொண்டு போக முடியாது. அவளை பாத்துக்கிறதுக்காக நீ இங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீ இருக்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். நானே அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவோட அம்மாக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு எல்லாமே மறந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதனால ஹீரோ என்ன பண்றான்னா எப்படியாவது அவங்க அம்மாக்கு வந்து நல்ல மெமரி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் காலையில சீக்கிரமா எழுந்து அவங்கள விளையாட கூட்டிட்டு போறான். ஆனா அவங்களா 1 மணி நேரம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வராங்க. அம்மா, ஜஸ்ட் நம்ம டென்னிஸ் தானே விளையாட போறோம், அதுக்காக எதுக்குமா இவ்வளவு மேக்கப் போட்டுட்டு வர அப்படின்னு கேட்கும் போது, டேய் என்னடா நீ பேசுற? என்னதான் இருந்தாலும் ஒன்ஸ் அப்பான டைம் நான் வந்து ஒரு மாடலா இருந்திருக்கேன். நீ வெளியில போகணும் அப்படின்னாவே கொஞ்சம் அப்படி இப்படி மேக்கப் பண்ணதான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சடனா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, நானும் உங்க கூட வந்தே ஆவேன் அப்படின்னும் போது, நான் என் பையன் கூட தனியா போய் ஜாலியா விளையாடலான்னு இருக்கேன், எதுக்காக நீ வந்து தொல்லை பண்ற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இவருக்கும் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. அதனாலதான் அவரும் கூடியே வந்து நின்று பக்கத்துலயே நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஹீரோவோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசுறாரு. நீ ஹீரோயினை வந்துட்டு எப்படி பாத்துக்க போற உன் மாமா கிட்ட இருந்து அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து உங்க எல்லாரையும் விட்டு அவளை தள்ளி வச்சிருந்தானாவே நல்லபடியா பாத்துப்பேன். நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் அவளை பத்தி கவலைப்படாதீங்க. அவ கிட்ட கூட நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ரீய காட்டுறாங்க. ரீ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஜெயில இருந்து வர அந்த கைதி கிட்ட போய் பேசுறா. நீங்க காங்குக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா இப்பவும் வந்துட்டு அவ பண்ண எந்த ஒரு தப்பையுமே ஃபீல் பண்ணாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனால நீங்க அவகிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இங்க அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து மாமங்காரன் ஒட்டு கேட்கறான்னு தெரிஞ்சு வேணும்னே இது எதுவும் இனிமே இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம், ஏன்னா காங்குக்கு இதுல சம்மந்தம் இருக்கு. மாமங்காரன் ஜெயிலுக்கு போறான் அப்படின்னா என் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போவா. இனிமே நான் இதை எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரத்துல இந்த பில்டிங்ல இருக்க எல்லாரோட சிஸ்டமுமே ஹேக் ஆயிடுது. யாரோ வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஹீரோ தான் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் வந்து சிஸ்டம் எல்லாம் ஹேக் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த ஆள் வந்திருக்காரு. அவர் அங்க சிகரெட் பிடிச்சிட்டு சிகரெட்டு கீழே போட்டுறாரா. நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு அவளே எடுத்துட்டு இந்த மாதிரி போடக்கூடாது, இது சட்டப்படி குற்றம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி அவளுக்கு இவனை ஞாபகமே இல்லாத மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு போறா. அதை பார்க்கும் போது இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இவளுக்கு நம்மள சுத்தமா தெரியவே இல்லை அப்படின்னு அவர் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரா. அவளையே பாத்துக்கிட்டு இருக்கத மென் வந்து பாத்துறான். யார் நீங்க, எதுக்காக நின்று அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எதுவுமே சொல்லாம இவர் இங்க இருந்து வேகமா வெளில போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் அவளோட லைசன்ஸை வந்துட்டு திரும்பவும் இன்னைக்கு வாங்கிட்டா. அதனால இதுக்கப்புறம் அவ மறுபடியும் லாயரா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம மென்னோட கம்பெனில இருந்தே தான் வந்து பண்ண போறா. இவன் இப்பவும் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அந்த ஹீரோவோட கம்பெனியோட கேஸை எடுக்கவே கூடாதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அதை நான் எடுத்தே ஆவேன், அதுல என் மேல தப்பு இருந்தது அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்டா நீ வாதாடணும் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காங்கன்ற நேம் போர்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து நம்ம மென் ஹீரோயினுக்காக கிஃப்டா கொடுக்குறான். அந்த டைம்க்கு ஹீரோயின் நான் ஜெயிலுக்கே போனாலும் எனக்கு கவலை கிடையாது, என் மேல எந்த தப்பு இருந்தாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்பதான் கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வரான். அவன் வரும்போது இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவ அழறாளே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறான். ஆனா ஹீரோ வந்திருக்கிறது தெரியாம தாங்க ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சிடறான் மீன். அதுக்கப்புறம் ஹீரோவை பாத்துறான். ஹீரோ வந்துட்டு செம்ம கடுப்புல செம்ம காண்டா அங்க இருந்து வெளியில போயிடுறான். ஸோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.